யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான், யாரு பேரையும் அழுத்தமாவே சொல்லவே மாட்டேன்றான். இவனுக்கு என்ன பயமா? அப்படி இப்படின்ட்டு ஒரு சில இந்த அரசியல் விஞ்ஞானிகள், இந்த நக்கல் நையாண்டிகள் இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது, சொல்ல தில் இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல. நீங்க நாம எல்லாருமே சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போதானே தெரியுது. எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்குரியது தானே, கவலைப்படாதீங்க. 2026 நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமே சேர்ந்து உறுதியேற்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நினைப்பேன். நன்றி, வணக்கம். அன்னைக்கு மாநாட்டுல அத்தனை பேர் முன்னாடி என்னடா இந்த விஜய் யாரு பேரையும் நேரடியா சொல்ல மாட்டான், இவனுக்கு என்ன பயமா அப்படின்னு பேசினவரு இன்னைக்கு டிஎம்கேன்னு நேரடியா சாடி பேசினது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. தளபதி விஜய் மாநாட்டுல பேசின வீடியோவும் இப்ப மகளிர் தினத்திற்காக பேசின வீடியோவும் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. மகளிர் தினத்தை முன்னிட்டு தளபதி விஜய் அவர்கள் மகளிருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இதுல அக்கா, அம்மா, தங்கை, தோழின்னு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிருக்காங்க. பாதுகாப்பே இல்லாத இடத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அவரே ஒரு கேள்வி எழுப்பி, அதுக்கு டிஎம்கேவை நம்ம நம்பணும், ஆனா அவங்க நம்மள ஏமாத்திட்டாங்க, 2026 நம்ம காத்திருப்போம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இதுவரைக்கும் எந்த கட்சி பெயரையும் பயன்படுத்தாத தளபதி விஜய் அவர்கள் இப்போ நேரடியா டிஎம்கே அப்படின்னு சொன்னது அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகி இருக்கு.